கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நியூ இயருக்கு அம்மா வந்து நம்மளை குளின்னு எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம சும்மா தாங்க இருப்போம். டிவி பார்த்துட்ருப்போம், படுத்துட்டு ஃபோனை பார்த்துட்ருப்போம், எதனா பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அப்போல்லாம் குளிக்கவே மாட்டோம். இங்கே வந்து நம்ம மேரேஜ் ஆகிட்டு கடமைகள் பொறுப்புகள் எல்லாம் அதிகமாகிட்டு நம்ம நியூ இயருக்கு முன்னாள் வந்து முழிச்சிட்ருக்கோமோ முழிச்சில்லையோங்க, அன்றைக்காவது நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்துக்கிறோமோ, அதுக்கப்புறம் காலைல டிஃபன் செய்கிறது, ஆஃப்டர்நூன் லன்ச் செய்கிறது, அப்புறம் இந்த குழந்தைங்க தான் குழந்தைங்கள கவனிக்கிறது, இப்படியே நம்ம லைஃப் போய் எப்போ தான் குளிப்போன்ட்டு அப்படின்ற ஒரு நாள் தாங்க எனக்கு இந்த 2025 பிறந்துச்சு. ஏன்னா காலையிலேருந்து நான் டிஃபன் செஞ்சு சாப்பாடு செஞ்சுட்டு நானும் யோசிக்கிறேன், ஹேர் வாஷ் பண்ணணும், எப்போ பண்ணால் தலை காயுமான்ட்டு. அப்புறம் மதியானம் இந்த டைம் தான் நம்ம தூங்கணும், இந்த டைம் விட்டுட்டா தூங்க முடியாது, இந்த டைம் நம்ம அப்புறம் கண் எரிய ஆரம்பிச்சிடும்ட்டு என்ன பண்ணேன், நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு தூக்கம் தாங்க முக்கியம்ட்டு 3 மணிக்கு போயிட்டு நல்லா 4:30 தூங்கிட்டேங்க. தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சரி காலையில் தான் கோயிலுக்கு போகல, ஈவினிங்காவது கோயிலுக்கு போகணுன்னு தாம்பரத்தில் இருக்க குளத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். அன்றைக்கி கோயிலுக்கெலாம் போயிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் அவருக்கும் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுன்றதுனால நாங்கள் 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அவர் என்ன சொன்னார், அப்போ தான் நான் வந்து சேர்த்து 2 வேளைக்கு சேர்த்து குழம்பு வச்சா அந்த மனுஷன் வேணான்னுட்டார். என்ன பண்ணுறது, சரி எடுத்து வச்சுட்டு நாங்கள் நைட்டு வந்து டின்னர் வந்து வெளியே சாப்பிட்டோங்க. அப்படி தான் எங்களுக்கு அந்த நியூ இயர் போச்சு. உங்களுக்கு இப்படிலாம் போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.